ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் ஹவு டு செட்டப் கப்பி டேங்க் செட்டப். அது எப்படி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டேங்க் எப்படி செட்டப் பண்ணது பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் செஞ்சுருங்க. மறக்காமல் கமெண்டில் என்ன அடுத்த வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நாம் போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா அந்த டேங்க் செட்டப், அதாவது டப்போ டேங்க் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப லோ அண்ட் சீப் அண்ட் ரொம்ப, அதாவது உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு சூப்பரான டேங்க் செட்டப் பண்ணணுன்னா டப்பை எடுத்துக்கோங்க. டேங்க் எடுத்தால் கூட உங்களுக்கு ஒரு காஸ்ட் கம்மி தான். இப்போ நீங்கள் டப் எடுத்திங்கன்னா ஒரு அந்த ஸ்மால் சைஸ் டப்பு அது வந்து 80 ரூபீஸ்லேருந்து 150 ரூபீஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேங்க் 1 ஃபீட் டேங்க் எல்லாம் அக்வாரியமில் அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளாஸோ டபுள் கிளாஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சேஃப். அதாவது சிங்கிள் கிளாஸ் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த சால்ட் ஸ்டெயின் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு சொல்யூஷன் இருந்தால் கூட சீக்கிரமாக பிடிச்சிரும். ஆனால் டபுள் கிளாஸோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்ஸை தான் வந்துட்டு, அதாவது அந்த தொட்டியை பிடிச்சி அதாவது அந்த கிளாஸ் பிடிச்சி லைட்டாக ஆட்டினாங்க, அதை பிடிச்சி லைட்டாக ஷேக்கிங் பண்ணாங்க கூட தொட்டி கொண்டாங்க. ஆனால் சிங்கிள் கிளாஸ் பார்த்திங்கன்னா உடையாது. ஆனால் சீக்கிரமே கிட்ஸ் எதாவது அது விளையாட்டுக்கு மேலே ஏதாவது ஃபுட்பால் மாதிரி ஒரு பால், நார்மல் பால் ஏதோ விளையாண்டுருக்கோம் பட்டுச்சுன்னா அந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி ஃபோர்ஸ் அடிக்க அது கிளாஸ் வந்து லைட்டாக கிராக் ஆயிரும். டபுள் கிளாஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போடுறது சேஃப். அதே அது பட்ஜெட் கொஞ்சம் 1 ஃபீட் டேங்க் உங்களுக்கு கம்மியாக தான் வரும். அதே மாதிரி சிங்கிள் கிளாஸ் எனக்கு கிடைக்கிறதா தெரில. ஆனால் 1 ஃபீட் டேங்கில் டபுள் கிளாஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கப்பீஸ் என்ன கப்பீஸ் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் கப்பீஸ் வெரைட்டி நிறைய இருக்குது. மொசைக் கப்பி, சில்லி மொசைக் கப்பி, நிறைய கப்பி இருக்குது. நான் எடுத்தது பார்த்திங்கன்னா பிளாக் ஃபுல் கப்பி சொல்லுவாங்க. இப்போ டேங்க் எப்படி செட் பண்ணுறது வாங்க பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள். இப்போ நான் டேங்க் எப்படி செட் பண்ண சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ கடையில் கேட்டிங்கன்னா ஒயிட் ஸ்டோன்ஸ், அதாவது பூலாங்கல்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி 1 ஃபீட் டேங்க்கு நீங்கள் சின்னதே போட்டுக்கோங்க. பெருசு போட்டால் உங்களுக்கு ரொம்ப ஸ்பேஸ் பத்தாது. அந்த மாதிரி சின்னது ஆனால் நிறைய போடணும் நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அந்த ஸ்டோன்ஸ்குள்ளே போயிட்டு வருது. ஏன் இந்த மாதிரி போடணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி போட்டால் ப்ரைஸ் வந்து ஹைட் ஆகிக்கும் உள்ள. அதே மாதிரி ஃபாக்ஸ் ஸ்டைலும் போட்டுக்கோங்க. ஏன்னா ஃபாக்ஸ் ஸ்டைல் மட்டும் போட்டு சில பேர் கல் போடாமல் விட்டுறாங்க. நானும் அந்த மிஸ்டேக் தான் செஞ்சேன். என்னோடய ஃப்ரைஸ் பொருந்து நான் வந்து கொஞ்ச நாள் நான் வந்துட்டு வெளியூர் போயிருந்தேன். அதனால என் ஃப்ரைஸ் எல்லாம் வந்துட்டு பேரண்ட்டே தின்றுச்சு. இப்போ என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, சின்ன ஏர் ஸ்டோன் வச்சுருங்க. அதுவும் கடையில் ஏர் ஸ்டோன் வச்சுருந்தாங்க வச்சுக்கோங்க. நான் கடையில் ஏர் ஸ்டோன் வச்சுருந்தாங்க, அப்படி வைக்காமல் கூட வச்சுக்கலாம். இப்போ நான் அது புதுசு, அதனால இந்த புது பேர் வாங்கிட்டு வந்தனால நான் ஏர் ஸ்டோன் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் வச்சுக்கலாம், இல்லை நெசசரி இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கப்பீஸ் என்ன வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட்டட் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபாக்ஸ் ஸ்டைல் கூன்டே எல்லாம் லைட் பேன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கப்பி கிராஸ் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட கப்பி கிராஸ் அவைலபிளாக என் வீட்டு பக்கத்தில் அக்வாரியம் அவைலபிளாக இல்லாதனால இந்த கப்பி ஃபாக்ஸ் ஸ்டைல் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பைப்பு, அதாவது ஸ்மால் சைஸ் பைப் எடுத்துக்கோங்க. ஒரு பிவிசி பைப், பெருசு சின்னது எது வேணால் எடுத்துக்கோங்க. அது வந்துட்டு சென்டராக வச்சுருங்க. அது வந்து சென்டராக கப்பீஸ் உள்ளே போகிற மாதிரி. பார்த்திங்கன்னா பேரண்ட் பார்த்திங்களா உள்ளே போயிடுச்சு. இந்த மாதிரி போட்டிங்கன்னா உள்ளே போயிட்டு வெளியே வந்துடும். அதே மாதிரி கார்னரில் அதாவது 4 கார்னர் இருக்குது. 4 கார்னரில் கல் போட்டு செட் பண்ணுறோம் கேட்டால் வேண்டாம். 2 கார்னரில் கல் போடுங்க. அதுவும் நிறைய போட்டுருங்க. எனக்கு கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு எப்படி வந்துட்டு க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா, இது அந்த தொட்டி, அதாவது இந்த 1 ஃபீட் டேங்கில் எவ்வளோ தண்ணி பிடிக்குதோ அதில் கொஞ்சம் கம்மியாக தான், அது கொஞ்சம் தண்ணி எடுத்து நான் முழுசாக தேய்ச்சி கழுவுறேன் அப்படின்னு பேரில் தொட்டி ஃபுல்லாக தேய்ச்சி கழுவி மீனை தேய்ச்சி கழுவிடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, தொட்டி கழுவுனா இவ்வளோ தான் தண்ணி எடுக்கணும். பார்த்திங்கன்னா அந்த 1 ஃபீட் டேங்கில் இவ்வளோ தண்ணி எடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த 1 ஃபீட் டேங்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சால்ட் ஸ்டெயின் போட்டுச்சுன்னா கப்பி பேரண்ட் மேலே எடுத்து தனியாக ஒரு பக்கம் வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு அதில் வந்துட்டு இந்த டேங்க் கிளியர் சொல்யூஷன் வெறும் அது வந்து எல்லா அக்வாரியமும் அவைலபிளாக இருக்கும். அதை வாங்கி ஒரு ஸ்பாஞ்சிலையோ அதாவது ஒரு கோகோனட்டு, அந்த தேங்காய் நார் சொல்லுவாங்க, அதை வச்சு நல்லா ஒரு அந்த லிக்விடில் முக்கி தேய்ச்சிங்கன்னா எல்லா சால்ட் ஸ்டெயினும் பறந்துடும். அப்படி உங்களால் அவைலபிளாக இல்லாட்டி வீட்டில் இருக்குது பார்த்திங்களா அந்த லைமும், அப்புறம் வந்துட்டு லெமனும், அப்புறம் அந்த ராக் சால்ட் ஆட் பண்ணி அது வந்துட்டு நல்லா அது மேலே வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு போயிடும். அது பார்த்தீங்கன்னா கப்பி அந்த பார்ட்டிஷன் அந்த கிளாஸ் வைப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் பேடோ புக்ஸோ, உங்கள் வீட்டில் நிறைய புக்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதாவது நான் உங்கள் வீட்டில் ஏதாவது புக்ஸ், அதாவது வேஸ்ட் புக்ஸ் இருந்தால் நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் வச்சிட்டிங்கன்னா பக்கத்தில், அதாவது எந்த மீனும் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு
ஒரு ஷீட் மாதிரி, அதாவது ஒரு புக்கு வச்சுருக்கேன் நான், ஒரு ட்ராயிங் புக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன ஹேர் ஸ்டைல், அவ்வளோதாங்க. நம்ம கப்பி செட்டப் சும்மா வேறு லெவல் தரமான கப்பி செட்டப் செட் ஆயிடுச்சு. அப்புறம் ஓகே பாய்.